Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் சொந்தமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். எந்தவித சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது, எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது நேற்றையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறைகளை தீர்க்கும் நாள் அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நேற்றையோடு நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. அதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் உங்களோட அதாவது உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ரேங்க் லிஸ்ட்லேயும் சரி, அதே மாதிரி இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேண்டிடேட் வந்தாங்க. அவங்களுக்குலாம் என்னாச்சு பார்த்தா போய் டிஎஃப்சி சென்டர் பார்த்துருப்பீங்க. அப்போ யாருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ ரேங்க் லிஸ்ட் மாறுமா சார், அப்போ எல்லா பேத்துக்குமே மாறுமா சார்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து விட்டாங்கல்ல, அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை போய் கொடுத்து அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வருவாங்க. சரியா, இன்எலிஜிபிள்னு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து என்ன எப்படி சார் உள்ளே கொண்டு வருவாங்க? ஏன்னா ரேங்க் லிஸ்ட் ஃபுல்லாகவே அப்டேட், ஒரு ஆளை உள்ளே சேர்த்தோம் அப்படின்னாவே ரேங்க் லிஸ்ட் ஃபுல்லாகவே சஃபுல் ஆகும். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் ரேங்க் லிஸ்ட் புதுமையான ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அது தனியாக ஒரு லிஸ்ட் வரும். அதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 180 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வரார், 180 கட் ஆஃபில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வரார் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரேங்க்கில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரேங்க் இருக்குது 12501 சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12501 ஏ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவாங்க. சரியா, அதனால் யாருக்கும் ரேங்க் வந்து சஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். யாரெல்லாம் புதுமையாக உள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஏ பக்கத்தில் என்ன சொல்லி பார்த்தா ஏன்னு சொல்லி ஒரு ரேங்க் வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ஆரம்பித்து நமக்கு 8ஆம் தேதி முடிஞ்சிடும். சரியா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் யாருக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், டிசபிள் பர்சனாக இருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கணும். இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்க போது 7ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதியே முடிஞ்சிடும். சரியா, அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா வித் 7.5 ரிசர்வேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியல, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் என்னாச்சு பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கு வித் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டெய்லியும் ரெகுலராக இந்த 8 மணிக்கு போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அன்னைக்கு கவுன்சிலிங் என்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துருவோம். அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.